ஆல் பிஎட் அண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்டான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு டிஎன்டியூ யூனிவர்சிட்டியிலேருந்து. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரீஅட்மிஷன் அண்ட் காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டடான ஒரு அப்டேட். ஸோ யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஃபீ எவ்வளோ, லாஸ்ட் டேட் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். இது வந்து டேட்டட் 1/6/2026க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் டு த பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ஆஃப் த அஃபிலிவேட்டட் காலேஜஸ். ஸோ இது எதை பற்றினதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஅட்மிஷன் பற்றியும் அண்ட் காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பற்றியும்க்கான அப்ளிகேஷன் கால் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீஅட்மிஷன் நீங்கள் அப்ளை பண்ணணும் பிஎட் அண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ரீஅட்மிஷன் பற்றி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து இன்டர் காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா அதை பற்றினது தான் இந்த நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஅட்மிஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரீஅட்மிஷன்னா ஆல்ரெடி பிஎட் ஆர் எம்எட் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு மெடிக்கல் ரீசன், அட்டண்டன்ஸ் ஷார்ட்டேஜ், அதுக்கப்புறம் பிரேக் ஆஃப் ஸ்டடி இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு அன்அவாய்டபிள் ரீசன்ஸ்னால நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணவங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரீஅட்மிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு திருப்பி வந்து கோர்ஸ் நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ரீஅட்மிஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கைட்லைன்ஸ் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கும். ஸோ தே ஆர் ஆஸ்க் டு சப்மிட் வித் ஃபாலோ ஸ்ட்ரிக்ட்லி அட்ஹேர் டு த கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த ரீஅட்மிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கான எலிஜிபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2024-25 அட்மிட் ஆனவங்களுக்கு அப்ளை ஆகுது. பட் டிஸ்கண்டினியூட், ஸோ நீங்கள் அட்மிட் ஆயிருப்பீங்க பட் வேரியஸ் ரீசன்ஸ்னால நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் யூ கேன் அப்ளை அகெயின் அண்ட் கண்டினியூ த கோர்ஸ். ஸோ அவங்க வந்து கிராண்ட் பண்ணுவாங்க ரீஅட்மிஷனுக்கு. ஆனால் இட் இஸ் சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி ஆஃப் சீட்ஸ் அண்ட் வேலிடிட்டி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட். அதாவது இந்த பீரியட்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு இருக்குல்ல. ஸோ சீட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ரீஅட்மிஷன் கொடுப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரிஜினல் பிரேக் ஆஃப் ஸ்டடி ஆர் டிஸ்கண்டினியூஷன் ஆர்டர் இஃப் அப்ளிகபிள், அப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, ப்ரீவியஸ் செமஸ்டர் மார்க் ஷீட்டு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸு, நோ டியூஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரீஅட்மிஷனுக்கான ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 500 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். இதுக்கு வந்து ஃபார்ம் பின்னு ஒன்று கீழே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு இம்பார்ட்டண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் போக விரும்புகிற காலேஜில், அதாவது டார்கெட் காலேஜில் வேக்கன்சி இருக்கணும். அப்போனா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கரண்ட் காலேஜ் அண்ட் டார்கெட் காலேஜ் 2 பேர்கிட்ட இருந்தும் நீங்கள் வந்து என்ஓசி வாங்கணும், அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அண்ட் சேம் பெடகாஜி சப்ஜெக்ட்ஸ் அங்கேயும் அவைலபிளாக இருக்கணும். இப்போ நீங்கள் பெடகாஜி ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படின்னா அந்த காலேஜ்லேயும் அந்த சப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ திஸ் ப்ரொவிஷன் applies to students seeking transfer from current college to another college. இது வந்து 2025-26க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இருக்கணும், நீங்கள் ஆப்ட் பண்ணுற காலேஜில் பெடகாஜி இருக்கணும். இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ், என்ஓசி வாங்கணும், ரீசன் கொடுக்கணும் எதனால நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனீங்க அப்படின்னா, காப்பி ஆஃப் தி அட்மிஷன் அப்ரூவல் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஃபீ மஸ்ட் பி paid online through this website. ஸோ ஃபீ பார்த்தீங்கன்னா 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாம் ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுவாங்க அண்ட் சப்மிஷன். இதை வந்து நீங்கள் ஆன் ஆர் பிஃபோர் 30/6/2026 நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இதுக்கான என்க்ளோஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி சொன்னேன் இல்லையா, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ளைங் த ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபார்ம் ஏ. இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ யூ ஹாவ் டு கெட் த சிக்னேச்சர் ஃப்ரம் த பிரின்சிபல் வித் த சீலோட நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஃபார்ம் ஏவை. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபார்ம் பி. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது அப்ளை ஆகும். ஸோ இதுவும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு you have to get the signature. இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 தான் வந்து அப்ளிகேஷன் ஃபீ. இதில் வந்து பிரின்சிபல் ஆஃப் த கரண்ட் காலேஜ், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன
காலேஜ் நீங்க போணும்னு விருப்பப்படுறீங்க ட்ரான்ஸ்ஃபர், அந்த காலேஜ் பிரின்சிபல்ட்ட இருந்தும் நீங்க சைன் வாங்குற மாரி இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும் தான் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் உங்கள. அண்ட் கோர்ஸ் மிடில்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஜூன் மந்த்ல மட்டும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்பர்ச்சுனிட்டி கோர்ஸ்ல ஒன் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சேம் சிட்டி ஆர் டவுன் ஏரியாக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஜென்ரலி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா, வெப்சைட்ல போனீங்கன்னா இந்த ஃபார்ம் ஏ, ஸோ யாருக்கு ஃபார்ம் ஏ சப்மிட் பண்ணணுமோ அவங்கள ஃபார்ம் ஏ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பி இது 2யும் நீங்க ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி காலேஜ் பிரின்சிபல் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபார்வர்டிங் மூலமா யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃபில்ட் இன் ஹார்ட் காப்பி, அதாவது சாஃப்ட் காப்பி கிடையாது, ஹார்ட் காப்பி வந்து டிஎன்டியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்து 36/2026க்குள்ள நீங்க வந்து சென்ட் பண்ணணும். ரீச் ஆகணும் அங்க 36க்கு முன்னாடி. ஸோ லேட்டா நீங்க அப்ளை பண்ணீங்க, இல்ல இன்கம்ப்ளீட்டா இருக்கு உங்க அப்ளிகேஷன் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. உடனே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரீஅட்மிஷன் ஆர் காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்கள் காலேஜ் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ஓசி, அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், பேமெண்ட் ரெசிப்ட் எல்லாம் ரெடி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் மெனி எம்எட் அண்ட் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அப்டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் த வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.